வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மும்பை அணிக்கு அடுத்த அடி. இந்த முறை பிளே ஆஃப் செல்வது கடினம்தான். அதிர்ச்சியில் பல்தான்ஸ். அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள இளம் வீரர்களான மதுசங்கா மற்றும் கோட்ஸி இருவரும் காயமடைந்து உள்ள சம்பவம் அந்த அணி ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டுக்கு பின் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒருமுறை கூட ஐபிஎல் தொடரின் கோப்பையை வெல்ல முடியவில்லை. இதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாக கேப்டன் ரோஹித் சர்மாவை மாற்றிவிட்டு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை அணிக்குள் கொண்டு வந்து உள்ளது. அதே போல இளம் வீரர்கள் பலரையும் தேடி அணியை பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த சில சீசன்களாக மும்பை அணியின் பவுலிங் மோசமாக அமைந்தது. அதனை சரி செய்யும் வகையில் பயிற்சியாளர் மலிங்காவை அணிக்குள் கொண்டு வந்து அதே போல ஐபிஎல் ஏலத்தை உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக பவுலிங் செய்த இலங்கை அணியை சேர்ந்த தில்ஷான் மதுசங்காவை ரூபாய் 4.6 கோடிக்கு ஒப்பந்தம் செய்தது. அதே போல தென்னாப்பிரிக்க அணியின் இளம் வேகப்பந்து வீச்சாளரான கோட்ஸியை 5 கோடிக்கு ஒப்பந்தம் செய்தது. ஏற்கனவே பும்ரா இருக்கும் சூழலில் இவர்கள் இருவரையும் முதன்மை பவுலராக மும்பை அணி நிர்வாகம் பயன்படுத்த திட்டமிட்டு உள்ளது. இந்த நிலையில் தான் ஐபிஎல் தொடர் தொடங்குவதற்கு 5 நாட்களை உள்ள நிலையில் இரு வீரர்களும் காயமடைந்து உள்ளார்கள். வங்கதேச அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விளையாடி வந்த மதுசங்காவின் இடதுகால் தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் 4 வாரங்கள் வரை ஐபிஎல் போட்டியில் மதுசங்கா விளையாடுவது சந்தேகம்தான் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. அதே போல தென்னாப்பிரிக்க அணியின் கோட்ஸியை மும்பை வந்துவிட்டாலும் காயமடைந்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இடுப்பில் ஏற்பட்ட காயத்திலிருந்து கோட்ஸியை குணமடைந்து வரும் சூழலில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் மருத்துவக் குழு அவரை பரிசோதனை செய்து வருகிறது. இதனால் அவர் முதல் போட்டியில் களமிறங்குவாரா என்ற கேள்விக்கு மார்ச் 23ஆம் தேதி என்றுதான் பதில் கிடைக்கும். ஏற்கனவே சிஎஸ்கே அணியில் 4 வீரர்கள் காயமடைந்து உள்ள நிலையில் அந்த அணியின் ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள். தற்போது அதே போல மும்பை அணி வீரர்களும் காயமடைந்து வருவது பல்தான்ஸ் ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.